நாம் இதை குழச்சிடலாம். உப்பு ஏற்கனவே அது வந்து க்ரஷ் பண்ணி புளிஞ்சிருக்கேன். இது மாதிரி நம்ம வந்து நல்ல பூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வத்தல் புளிய போகிறேன். புழுங்கல் அரிசியில் மெத்தட் பார்த்திங்கனாக்கா, நம்ம வழக்கமாக சாப்பாட்டுக்கு ஊற்றுற சோத்துக்கு ஊற்றுற தண்ணியை விட கொஞ்சம் 2.5 டம்ளர் ப்ளஸ் அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை குழச்சிடலாம். உப்பு ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சீரகம் எல்லாமே போட்டு குழைக்கலாம். நல்லா இந்த மாதிரி குழைவாக நாம் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு குழந்தைங்களுக்காக செய்கிறேன். அதனால் நான் வந்து காரம் எதுவும் போடல. நம்ம வந்து சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லை வரமிளகாய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து வெறுமனே சீரகப்பட்டம் தான், குழந்தைங்க சரி காரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால செய்கிறேன். நல்லா குழச்சி விட்டுட்டு நம்ம புழிஞ்சு விட்டோன்னா ஒரே நாளில் நல்லா இந்த வத்தல் காஞ்சிரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பச்சரிசியில் போடுறத விட இந்த புழுங்கல் அரிசியில் போடும்போது புது அரிசி தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ தை மாதம் வாங்கினா புது அரிசியில் தான் இப்போ நான் வந்து இந்த வத்தல் புளியத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். எங்களுக்காக கலர் வேணும்ன்ட்டு நேச்சுரலாக தக்காளி பழத்தை 4 வந்து க்ரஷ் பண்ணி புளிஞ்சிருக்கேன். ஃபில்டர் பண்ணியிருக்கேன். விதையெல்லாம் எடுத்துட்டேன். குழந்தைங்க கலராக இருந்தாக்கா வத்தல் பொரிச்சாக்கா பிடிக்கும்ல, அதனால் அந்த ஏன்னா நல்லா சூடாக இருக்குது, அதுலேயே குழஞ்சிரும். நல்லா சோறை வந்து குழச்சிட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி இந்த தண்ணி தொட்டு புளிஞ்சா சீக்கிரமாகவும் காஞ்சிரும். இன்னொன்று புளியறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இப்போ இன்றைக்கி போட்டிருக்கிறது 1 கிலோ அரிசி போட்டுக்கு 1/2 கிலோ தக்காளி பழம் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றியிருக்கேன். குழந்தைங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிடுவாங்கள்ல. இது மாதிரி நம்ம வந்து பிளாஸ்டிக் தாள் போட்டு நம்ம வந்து புழிஞ்சு விட்டுட்டாக்கா நல்லா காஞ்சிரும், ஒரே நாளில் காஞ்சிரும். நிறைய பேர் வந்து புழுங்கலில் வரலன்னு சொல்லுவாங்க. நல்ல புது அரிசி சிங்கிள் பாயில் வெள்ளை பொன்னின்னு கேட்டு வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 4-5 கிலோ வாங்கினா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வழக்கமாக வைக்கிறத விட நம்ம வந்து ஒரு 3-4 டம்ளர் அதிகமாக வைக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றுறது, சீரகம் போடுறது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு அப்படி இப்படியே உலக்கில் போட்டு பாருங்கள், எவ்வளோ நல்லா உருட்டினா நல்லாவும் நமக்கு மாவு கிளற வேலை இல்லை. அதுக்காக தான் இது ரொம்ப ஈஸி மெத்தட். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பச்சரிசி வத்தலை விட புழுங்கல் அரிசி வத்தல் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.